பழைய காட்டு பங்களா. ஓடு ஓடு. ராமுவும் சோமுவும் அந்த பழமையான பங்களாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய், அந்த பங்களாவில் அமானுஷமாக ஏதோ இருக்குன்னு ரொம்ப நாளாக சொல்கிறாங்கடா. நாம் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமா? டேய், எதுக்குடா வம்பு? அங்கே போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. வா, போயிட்டு வந்து நம்ம கெத்தை அங்கே காட்டுவோம். அப்படிங்கிற? சரி, போவோம். இருவரும் அந்த காட்டில் இருக்கும் பங்களாவிற்கு சைக்கிளில் சென்றனர். அந்த பங்களாவை நெருங்க நெருங்க தங்களை சுற்றி இருள் சூழ்வதைப் போல் உணர்ந்தனர். சோமு, திரும்பி போயிடலாண்டா, எனக்கு என்னமோ பயமாக இருக்கு என்று எச்சரித்தான். ராமு கேட்பதாகவே இல்லை. அவர்கள் அந்த பங்களாவிற்குள் காலடி வைத்ததும் மடாரென ஏதோ ஒன்று அவர்கள் தலையில் விழுந்தது. டே, தப்பிச்சு ஓடிடலாண்டா என நினைக்கையில் அவர்கள் ஏதோ குழிக்குள் விழுந்திருந்தனர். அங்கு வெறும் எலும்புக்கூடுகளும் மண்டை ஓடுகளும் இருந்தன. மேலே நிமிர்ந்து பார்த்தபோது அவர்கள் மிக ஆழமான குழியில் விழுந்திருப்பதை உணர்ந்தனர். இங்கிருந்து எப்படா தப்பிக்கிறது என யோசிக்கையில் அடியிலிருந்து ஒரு திரவம் பீரிட்டு அடித்தது. ஐயோ, ரத்தம்! ஐயோ கடவுளே, எங்களை காப்பாற்று, எங்களை காப்பாற்று! டே ராமு, அங்கே பாருடா, ஒரு மரத்தோட வேர் தெரியுது. ஆமாண்டா, அதை பிடிச்சி மேலே போக முயற்சிக்கலாம்டா, வாடா. இருவரும் அந்த மரத்தின் வேரை பிடித்து கொண்டு வேக வேகமாக மேல் நோக்கி சென்றனர். அந்த ரத்தம் அவர்களை துரத்தி கொண்டே வந்தது. முக்கால்வாசி தூரம் சென்றதும் சோமுவின் கால் வழுக்கியது. ராமு, என் காலை பிடிச்சிக்கோடா! அதற்கு மேல் நகர முடியாமல் இருவரும் வேரை பிடித்தபடியே தொங்கினர். அந்த ரத்தம் சோமுவின் காலை தொடரும் போது பயத்தின் தூண்டுதலில் சுரந்த அட்ரிலின் அவர்களை மேல் நோக்கி தாவச் செய்தது. இருவரும் அந்த பயத்தின் வேகத்தில் மேலே வந்துவிட்டனர். சோமுவை திடீரென காணவில்லை. சோமு, சோமு! பூனையின் சத்தமும் மிரட்டும் இருட்டும் ராமுவை கதிகலங்கச் செய்தது. ராமு நடக்கையில் அவனை ஏதோ பின்தொடர்வதை உணர்ந்தான். பயத்தில் அலறிக்கொண்டே ஓடி சுவற்றில் முட்டி விழுந்தான். அவன் கண் விழித்தபோது சோமு அருகில் இருந்தான். இருவரின் முகமும் அகோரமாக மாறியிருந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து பயந்து கொண்டு ஓடினர். இங்கிருந்த சுவற்றில் ஓடு ஓடு என எழுத்துக்கள் தோன்றி தோன்றி மறைந்தது. இருவரும் பங்களாவின் வெளியே ஓடி சைக்கிளின் கண்ணாடியில் முகத்தை பார்த்தனர். அப்போது முகம் முன்பு போலவே மாறியிருந்தது. காலடி சத்தம் அவர்களின் காதில் விழ சைக்கிளை எடுத்து வேகமாக மிதித்தான் ராமு. ஆனால் சைக்கிள் அதே இடத்தில்தான் இருந்தது. ஒரு பெரிய உருவம் அருகில் வருவது நிலா ஒளியில் தெரிய சைக்கிளை போட்டுவிட்டு ஓடினர். சற்று தூரத்தில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு செல்வோம் என வேகமாக ஓடினர். பலத்த காற்றில் அவர்களால் ஓட முடியவில்லை. மூச்சு வாங்கியபடி ஓரிடத்தில் நிற்கையில் ஒரு 5 கண் கொண்ட உருவம் அவர்கள் முன் தோன்றியது. டேய், நம்ம ஓடுனாதான் அது நம்மளை பின் தொடராது போல இருக்குடா. நிற்காம ஓடுடா, ஓடு ஓடு! திரும்பி பார்க்காமல் ஓடி அம்மன் கோவிலில் தஞ்சமடைந்தனர். அதன் பின் அந்த உருவம் அவர்களை பின்தொடரவில்லை. பொழுது விடியும் வரை அங்கிருந்து விட்டு மறுநாள் வீட்டிற்கு சென்றனர். அங்குள்ளவர்களுக்கு அவர்கள் முகத்திலும் உடம்பிலும் இருந்த காயங்களை பார்த்தபோதே அவர்கள் சந்தித்த விபரீதம் புரிந்தது. இனி இனி அந்த பங்களா பக்கம் போவ என்று அனைவரும் கேட்டனர். இனி அந்த பங்களா இருக்கும் திசையே நாங்கள் பார்க்க மாட்டோம் என இருவருமே சேர்ந்தே கூறினர். அந்த பழைய பங்களா இன்னும் கம்பீரமாய் நிற்கிறது, பல மர்மங்களை தாங்கியபடி.